வணக்கம். ஆதரவு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருக்கிற முக்கிய பிரமுகர் அவர் வேறு யாருமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதி பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறேன். அண்மை காலமாக அரசாங்கத்தினுடைய பல்வேறு செயற்பாடுகள் குறித்து உங்களுடைய அதிருப்தியை நீங்கள் அடிக்கடி செய்தியாளர் சந்திப்புகளில் வெளிப்படுத்தி வருகிறீர்கள். அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆனாலும் கூட அண்மையில் வந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மிக முக்கியமானதாக பரபரப்பாக பேசப்படுகிறது. இப்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் அதனை கையில் எடுத்திருக்கின்றன. அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்காக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தவராக நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். இவ்வாறு நிலையில் ஹாஃபிஸ் நசீர் அகமதுக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இர்ஃபான், உண்மையாக அது வரலாறு ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஏனென்றால் எங்களுடைய வரலாறிலே, இந்த இலங்கை வரலாறிலே 32 வருஷத்துக்கு பிறகு தான் உயர் நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறது. எனவே நான் நினைக்கிறேன், இந்த நாட்டில் இந்த அரசியல் கலாச்சாரத்தை பற்றி மக்கள் மிக வெறுப்பிலே இருக்கிறார்கள். அதே போல் 225 உறுப்பினர்களை பற்றியும் மக்கள் தொடர்ந்து அவர்களுடைய வெறுப்பை அவர்கள் காட்டுறார்கள். அதுக்கு ஒரு காரணம்தான் முக்கியமாக இந்த கட்சி மாறுறது. அவர்கள் மக்களுடைய வாக்குகளை கேட்குற நேரத்தில் ஒன்றே கழிச்சு மக்களுடைய வாக்கு எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு வாரது. பாராளுமன்றத்துக்கு வரதுக்கு பிறகு அவர்களுடைய சலுகைகளை எடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே அப்படி இல்லாட்டி ஜனாதிபதியை பலப்படுத்த வேணுமென்று என்ன சரி ஒரு போலியான ஒரு கருத்தை முன்வைத்து கொண்டு பேத்து அமைச்சர் பதவி கொண்டு எடுக்கிறது. இப்போ இது தொடர்ந்து இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதனால தான் மக்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி இந்த அரசியல் கலாச்சாரத்தை நிறுத்த வேணுமென்று தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. என்னென்னா, மக்கள் வாக்களிக்கிறது அவர்கள் தேர்தல் காலத்தில் பேசுகிறதை நம்பிக்கொண்டு. ஆனால் தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு ஜனாதிபதியுடைய கையை பலப்படுத்துறதுக்கு, அவருடைய கையை பலப்படுத்துறதுக்கு என்று சொல்லி கொண்டு போய்த்து அமைச்சர் பதவிகளை எடுத்து அவர்கள் அந்த சலுகைகள் எல்லாம் அவர்கள் அனுபவம் பண்ணுறது. எனவே உயர்நீதிமன்றம் இந்த நசீர் அகமது சம்பந்தப்பட்ட வழக்கிலே அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அவர் கட்சி எடுத்த முடிவுக்கு முரண்பாடான முடிவு ஒன்று எடுத்திருக்கிறதுனால கட்சியிலே இருந்து அவரை நீக்கிறதுக்கு எடுத்த முடிவு சரியன்று. உண்மையாக அது வரவேற்கமான ஒரு தீர்ப்பு. வரலாறு ரீதியாக 32 வருடத்துக்கு பிறகு இந்த நாட்டிலே வழங்கினது அப்படி ஒரு தீர்ப்பு. அதன் மூலமாக இந்த நாட்டிலே அந்த அரசியல் கலாச்சாரமோ ஒன்றே மீண்டும் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ள இயலும். ஏனென்றால் இந்த கட்சி மாறுற கலாச்சாரத்தை உண்மை இந்த நாட்டிலே அதை நிறுத்த வேணும். பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் வந்ததுக்கு போகிறோம் அவர்களுடைய சொந்த தேவைக்காக வேண்டி ஒரு காரணங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் கட்சி மாறி அந்த சலுகைகளை எடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சி நான் நினைக்கிறேன். உண்மையாக உயர் நீதிமன்றம் முன் வந்து சரி அந்த அரசியல் கலாச்சாரத்தை நிறுத்துறதுக்கு முன் வந்ததை நாங்கள் உண்மையாக உயர் நீதிமன்றத்துக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேணும். அதாவது 32 ஆண்டுகள் என்கிற பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது லலித் காமினி பற்றி நீங்கள். லலித் காமினிக்கு பிறகு கொடுத்த முடிவு தான் இது. ஆனால் இந்த பிரச்சனை துவங்குகிறது முன்னாள் அமைச்சராக இருந்த சரத் அமுனுகம காலப்பகுதியிலிருந்து. சந்திரிகா பண்டாரநாயக்க அவருடைய காலத்திலிருந்து தான் இந்த பிரச்சனை வாருது. அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் உயர் நீதிமன்றம் இருந்த அவர்கள் கொடுத்த தீர்ப்பு இதுக்கு விட வித்தியாசமான ஒரு தீர்ப்பு ஒன்று தான் கொடுத்தது. அப்போ அந்த நேரம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு தான் அந்த உறுப்பினர்கள் எடுத்த முடிவு சரியென்று தீர்ப்பு ஒன்று தான் வழங்கினது. இனி நான் நினைக்கிறேன் இந்த தடம் உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த தீர்ப்பு அதனால் எங்களுடைய நாட்டில் அரசியல் கலாச்சாரத்துக்கு என்ன நடந்தது? இந்த கட்சி மாறுறத அந்த அதுக்கு ஒரு லைசன் ஒன்று கிடைச்சதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு வர உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்கள் மக்கள்கிட்ட பேசுகிறது ஒன்று. தேர்தல் காலத்தில் மக்கள் தெரிவு செஞ்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினதுக்கு பிறகு அங்கே இருந்து அவர்களோட தேவைக்காக வேண்டி ஜனாதிபதியோட கையை பலப்படுத்துறதுக்கு, அவரோட கையை பலப்படுத்துறதுக்கு, இவரோட கையை பலப்படுத்துறது என்ன ஜனாதிபதிக்கு அன்சபாக வந்திருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று ரைட்டா? அப்போ அந்த மாதிரி பொய்யான கருத்து சொல்லி அவர்கள் சலுகைகள் எடுக்கிறதுக்கு
அவர்கள் அந்த அமைச்சர் பதவியை பாவித்து அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, மகனுக்கு தொழில் கொடுக்கறதுக்கு, மற்ற இருக்கக்கூடிய இந்த அவங்களோட தாய்ப்புள்ளிகளுக்கு அதில் இந்த வரப்பிரசாதம் கொடுக்கறதுக்கு தான் இதை பாவிக்கிறது. இனி அதனால தான் நான் நினைக்கிறேன் 32 வருடத்துக்கு பிறகு இந்த கொடுத்த தீர்ப்பு ஒரு முக்கியமான தீர்ப்பு. என்னென்றால் எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த கட்சி மாறுறது அரசியல் கலாச்சாரத்தை நிறுத்த வேணும். அவர்கள் அரசாங்கத்துக்கு போக வேணுமென்றால் அப்போ மக்கள் கொடுத்த வாக்குகளை அவர்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள இல்லாட்டி ராஜினாமா செய்து போகணும். அது நியாயம் ஒன்று இருக்கிறது. அப்படி இல்லாமல் அவர் மற்றது தான் மக்கள் முதலாவது வாக்களிக்கிறது கட்சிக்கு, அதுக்கு பிறகு தான் விருப்ப வாக்கு கொடுக்கறது அவங்க விரும்பின ஆட்களுக்கு. இனி அதனால் கட்சிகள் எடுக்கக்கூடிய நியாயமான முடிவுகளுக்கு நாங்கள் எல்லாரும் கட்டுப்பட வேணும். அப்படி இல்லாட்டி கட்சியில் தேர்தல் கேட்காம சுயேட்சை குழு ஒன்று உருவாக்கி கொண்டு போய் தேர்தல் கேட்கணும். அப்படியாண்டா அவங்களுக்கு தேவையான மாதிரி வேலை செய்யணுமாண்டா ஒரு சுயேட்சை குழுவை போராட்டம் இந்த தேர்தலை முன்வைத்து இந்த சுயேட்சை குழு மூலமாக வெற்றி வந்தாங்களாண்டா அப்போ ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒன்றாண்டா எதிர்கட்சியில் இருக்க மேலும் ஆளுங்கட்சியில் இருக்க மேலும் அவங்களுக்கு விருப்பமான முடிவே எடுக்க இயலும். இப்போ அரசியல் கட்சி ஒன்றில் தேர்தலுக்கு முன் வாராண்டா அந்த கட்சியுடைய கொள்கைகள் இருக்கிறது, கட்சியுடைய ஒரு எதிர்கால திட்டம் ஒன்று இருக்கிறது, கட்சி தேர்தல் காலத்தில் பிரச்சாரம் பண்ணின விஷயங்கள் இருக்கிறது. இப்போ அந்த விஷயமெல்லாம் மக்கள் மத்தியிலே கொணப்பைத்து தான் நாங்கள் வாக்குகள் எடுக்கிறது. அப்போ அதுக்கு பிறகு கட்சிக்கு கட்டுப்பட வேணும் கட்டாயமாக. யாரென்றாலும் நான் என்றாலும் கட்சி எடுக்கக்கூடிய நியாயமான முடிவுகளுக்கு கட்டுப்பட வேணும். ஆனால் இந்த பல உறுப்பினர்கள் அதுக்கு கட்டுப்படாமல் அவர்களுடைய சொந்த தேவைக்காகவே முடிவு எடுக்கிறேன். இப்போ அதே போல தான் இப்போ எங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய 4 உறுப்பினர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து இருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு தெரியும் அதிலே இப்போ அந்த வழக்கு விசாரணைகளே நடக்குது உயர்நீதிமன்றத்திலே. அந்த 3 பேருக்கு வழக்கு விசாரணைகளே நடந்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இப்போ கடந்த அந்த மாதம் நசீர் அஹமட் சம்பந்தமாக கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை இதுக்கும் வழங்குவாங்கன்ட்டு நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. இதே நேரத்தில் நீங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்டு அவர்களுடைய உத்தரவுக்குட்பட்டு உங்களுடைய பதவி நீங்கள் துறந்திருக்கிறீர்கள். விரைவில் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இது சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பாப்போம் நாங்கள் எதிர்காலம் எப்படி அமைகிறது என்று. இப்போ வரக்கூடிய 3 வழக்குகள் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குடைய தீர்ப்பை பார்த்து பாப்போம். கட்சி நீங்கள் 3 என்று சொல்வது ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாயக்கர், டயானா கமகே இவர்கள் 3 பேர். ஆனால் அவர்கள் தரப்பில் ஒரு முக்கியமான விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய செயற்குழுவில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை, ஆனாலும் ஒழுக்காற்றுக்குழு தான் இந்த தீர்மானத்தை எடுத்தது. இல்லை செயற்குழுவிலே அவங்க பேய்த்து நாங்கள் உண்மையாக எங்களுடைய இந்த டிசிப்ளின் கமிட்டி அவர்களை எத்தனை தடவை அவர்களை அந்த டிசிப்ளின் கமிட்டிக்கு அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் வரவில்லை. இனி அவர்கள் வரவில்லாத அந்த காரணத்தை முன்வைத்து கொண்டு நாங்கள் செயற்குழுவிலே முடிவெடுத்தோம். இனி அவர்கள் கட்சிக்கு விரோதமான கட்சி எடுத்த முடிவுகளுக்கு எதிராக பாராளுமன்றத்திலே அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து வாக்களிக்கிறதுக்கு முடிவெடுத்தார்கள், அமைச்சர் பதவி எடுத்தார்கள். இனி அதனால் அது கட்சி எடுத்த முடிவுக்கு எதிரான ஒரு முடிவு உண்டு. இனி அதை நான் நினைக்கிறேன் அது நியாயப்படுத்த முடியாது. அவர்கள் ஆளும் தரப்பில் நீங்கள் கண்டிருப்பீங்க. அவர்கள் இப்போ கடந்த வாரம் ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனம் நடந்தது. சம்மேளனம் அவர்கள் பேத்து சொன்னார்கள் நாங்கள் இப்போ ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து இருக்கிறேன். இனி அதுக்கு மிச்சம் மறுவலும் என்னத்துக்கு அதுக்கு மிச்சம் என்ன சார் வேறு ப்ரூஃப் போகணுமா? அது சொல்கிறேன். அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருந்து இப்போ ஐக்கிய தேசிய கட்சிக்கு இணைந்து இருக்கிறார்கள். அப்போ இணைந்து இருந்தாலண்டா உண்மையாக அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற பதவியை வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. இப்போ அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் இல்லை, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டார்களா? இப்போ அதனால தான் அவர் சம்மேளனையில் 2 பேரும் கதைக்க போகல அவர்கள் நாங்கள் இப்போ வாப்பா கிட்ட வந்து சேர்ந்து கொண்டோம். முந்தி பெரியப்பாவுடைய இருந்தாங்க. அப்போ இல்லை அது பொதுவாக அந்த கட்சியோடு இணைந்து செயல்படுவது கூறுறார்கள். நாங்கள் இப்போ வாப்பாவோட வந்து சேர்ந்து கொண்டோம். அப்போ நேரத்தோடு இருந்தது பெரியப்பாவுடைய. இல்லை, இந்த அவர்கள் கட்சியோடு இணைந்து செயற்படுவதாக கூட அதை கருத்தில் கொள்ளலாம். அவர்கள் ஒரு சில வேளைகளில் அங்கத்துவத்தை பெறாமல் கூட அவர்களுக்கு இப்போ அவர்களை ஐக்கிய தேசிய கட்சி ஒர்க்கிங் கமிட்டிக்கும் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்களே. இப்போ ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒர்க்கிங் கமிட்டிக்கும் அவங்க 2 பேரையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நியமித்து இருந்தால் அதனை செல்வது ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கத்துவத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று தானே. இப்போ ஐக்கிய தேசிய கட்சியும் அங்கத்துவம் எடுக்காமல் அதிலே ஒர்க்கிங் கமிட்டிக்கு நியமிக்க முடியாதே.
அப்போ அவர்களை கடந்த 2 மாதத்துக்கு முன்னால் ஒர்க்கிங் கமிட்டிக்கு நியமித்தார்கள். அப்படின்னா அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்தவர்களாலும் ஐக்கிய தேசிய கட்சி அங்கத்தவர் 2 கட்சியிலே அங்கத்தவம் வச்சுக்கொள்ள முடியாது. ரைட், அது முடியாது. இனி அதிலே விளங்குகிறது அவர்கள் கட்சி மாறி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியாது. இனி அதனால் அவர்கள் கட்டாயமாக அவர்களை கட்சியிலே இருந்த நீக்கினது சரி, அது பிழை என்று நான் நினைக்க மாட்டேன். உயர்நீதிமன்றம் கூறுவாங்க. இல்லை உயர்நீதிமன்றம் ஆஃபீஸ் நசீரை கொடுத்த அதே தீர்ப்பை ஹரின் மனுஷுக்கும் கொடுக்கும் என்பது உங்களுடைய நம்பிக்கை? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இரண்டும் ஒரே விஷயம்தான். நாங்கள் ஏனென்றா ஆஃபீஸ் நசீர் அவர்களும் கட்சி எடுத்த முடிவுக்கு மாறுபட்ட முடிவை எடுத்து தான் அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து அமைச்சர் பதவி எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அதே போல் இப்போ எங்களோட கட்சி எடுத்த முடிவுக்கு எதிரான முடிவு தான் இவங்கள் 2 பேரும் 3 பேரும் அரசாங்கத்தோடு இணைந்து வாக்களித்து 3 பேரும் அமைச்சர் பதவி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. எனவே அதனால தான் நாங்கள் அவர்களை கட்சியிலே இருந்து நீக்கி இருக்கிறோம். இனி ஆஃபீஸ் நசீரை நீக்கினதும் நாங்கள் நீக்கினதும் 2ம் ஒரே காரணம். இனி அதனால் நான் நினைக்கிறேன் உயர்நீதிமன்றம் ஆஃபீஸ் நசீருக்கு கொடுத்த தீர்வு இவங்க 3 பேர் சம்பந்தமாக வழங்குவாங்க. 3 பேர் டயனா கமகே இதில் டயனா கமகேயும் இருக்கிற அவக்கும் நாங்கள் அது வேறு வழக்கு தானே? இல்லை இப்போ டயனா கமகேக்கு 3 வழக்கு இருக்கிறது. 1 வழக்கு தான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 1 அவர் இலங்கைக்கு சேர்ந்தவர் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் அல்ல என்று அப்பீல் கோர்ட்லேயே ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்ல நாங்கள் கட்சியிலேருந்து அவ நீக்கி இருக்கிறோம். அதுக்கு ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே கட்சியிலே இருந்து நீக்கி 3 பேருக்கு இப்போது வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கிறது உயர்நீதிமன்றத்தில். இப்பொழுது ஹாஃபிஸ் நசீர் அகமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் செய்த அதே காரியத்தை தான் வடிவேல் சுரேன் செய்தார், அரவிந்தகுமார் செய்தார், ஃபௌசி செய்தார். இவர்களுக்கு எதிராக 3 பேருக்கும் இப்போ டிசிப்ளின் கமிட்டியிலே விசாரணைகள் நடக்கிறது. அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவில்லை. இன்னும் நீதிமன்றத்துக்கு போகவில்லை. அதில் முதல் கட்டவை தானே அவர்களை அழைத்து விசாரணைகள் நடத்த வேணும் தானே. டிசிப்ளின் கமிட்டியிலே விசாரணைகள் செய்ய வேணும். அவர்கள் ஏன் அப்படி வாக்களித்தது? அரவிந்தகுமார் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியிலே தேர்தலுக்கு நின்றாலும் அவர் கூட்டணி இனி அதனால் அவரை பற்றி அவங்க முடிவெடுக்க வேணும். இப்போ அவங்க முடிவெடுத்து நான் நினைக்கிறேன் அறிவித்திருக்கிறார்கள் எங்களை கட்சிக்கு அவரை நீக்க சொல்லி. இப்போ நாங்கள் அவரை நீப்போம். அதே போல் வடிவேல் சுரேஷ் அவர்களுக்கும் ஃபௌசி அவர்களுக்கும் டிசிப்ளின் கமிட்டியிலே விசாரணைகள் நடக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் 6 பேர் இருக்கிறார்கள், 6 தெரிவுகள் இருக்கின்றன. இந்த 6 பேரில் ஒருவருக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருப்பீர்கள். பார்ப்போம், நாங்கள் அது கட்சி எடுக்கிற முடிவோடு பார்ப்போம். கட்சியினுடைய தலைவர் உங்களுக்கு அதற்கான உத்தரவாதத்தை அதே சம்பந்தமாக இப்போ இன்னும் அந்த தீர்ப்பு வரவில்லை. நீ தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் கட்சி என்னுடையும் பேசி கட்சி தலைவர்கள் கழிச்சு அதை பற்றி முடிவு. டயனா கமகேயினுடைய வழக்கு விசாரணை இந்த மாதம் 31ஆம் தேதி. அது அவருடைய சிட்டிசன்ஷிப் சம்பந்தப்பட்ட அப்பீல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கு 31ஆம் தேதி தீர்ப்பு வழங்குறதுக்கு இருக்கிறது. சரி, அதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வாறான தீர்ப்புகள் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற பொழுது இலங்கையினுடைய நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இப்போ உண்மையாக இந்த நாட்டிலே முக்கியமான ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு சட்டத்தை ஆதிக்கிறதை நிலைநாட்டுறது தான் நீதிமன்றமுடைய பொறுப்பு. அப்போ அந்த நீதிமன்றத்துக்கு சுவாதீனமாக இயங்குறதுக்கு தான் நாங்கள் அந்த ஆணைக்குழு எல்லாம் உருவாக்கினது. அதனால் சுவாதீனமாக இயங்குறதுக்கு அதுக்கு இடம் கொடுக்க வேணும். அப்படி இல்லாவிட்டால் நாட்டுடைய சட்டத்துடைய ஆதிக்கமும் நாட்டுடைய ஜனநாயகத்துக்கும் மக்களுடைய நம்பிக்கையும் பல பிரச்சனைகள் சவால்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கூறுறது, நீங்கள் இந்த நீதிமன்றத்துக்கு உங்களுடைய கயிற்றை நீங்கள் நிறுத்த வேணும். இப்போ எங்களுக்கு நினைக்குது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலம் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் பல விடயம் நீதிமன்றத்துக்கு எதிராக, நீதிமன்றம் சுவாதீனமாக கொடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக பல விஷயங்கள் பல இடத்துல ஜனாதிபதி அவர்கள் கயத்தார்கள். அதே போல் அவருடைய இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொட்டு கட்சியின் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இந்த நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யக்கூடிய எங்களுடைய உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜஸ்மார் அவர்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு விசாரணை செய்ய வேணுமென்று பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொட்டு கட்சி உறுப்பினர்களுடைய வரப்பிரசாதம் உடைந்ததென்று அவர்களை கொண்டாட வேணும் என்று கூறினார்கள். அதே போல் அமைச்சர்கள் ஒருவரும் ஹரின் பெர்னாண்டோ அவர்களும் கூறினார்கள்.
அது மூலமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்துக்கு ஒரு அழுத்தை கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கிறார்கள். நாங்கள் சொல்கிறத தான் செய்ய வேணும் மட்டும். இப்போ ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் பார்த்தோம் பல இடத்துல இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வழக்கு விசாரணை நடந்திருக்க போக ஜனாதிபதி சொல்றார் எங்கள் எலெக்ஷன் எங்கள் தேர்தல் அறிவித்தவில்லை, நாங்கள் தேர்தலோடு அறிவித்த இல்லாமல் எப்படி தேர்தல் நடக்கிறது, அங்கே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வந்து கூறுறாரு தேர்தல் இல்லை, தேர்தல் ஒன்று நாங்கள் அழைப்பேன் இல்லை, வழக்கு விசாரணை. அது மறைமுகமாக நீதிமன்றத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை அவர் கொடுக்கிறார். ஆக நீதித்துறை சுயாதீனமாக இல்லை இல்லை சுவாதீனமாக இல்லையால் அந்த சுவாதீனத்தை உடைக்கிறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் பல தடவை அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் சொல்றது, அது செய்யக்கூடாது. அது அப்படியானால் ஏன் அதுக்கான தீர்ப்பு இன்னும் நீதிமன்றத்தினூடாக? நீதிமன்றம் நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக நவம்பர் 23 அந்த தேர்தல் அந்த விசாரணைகள் நடக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அநேகமாக நவம்பர் மாதத்தில் அந்த தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நாங்கள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சி சம்மேளனத்தில் ஜனாதிபதி தேர்தல் வருகிறது, பாராளுமன்ற தேர்தல் வருகிறது என்று சொன்னாரா? அவர் சொன்னார் ஜனாதிபதி தேர்தல் வர என்று அவர் சொல்ல தேவையில்லை. ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடிய 2024 செப்டம்பர் மாதம் வரப்போல அந்த நொமினேஷன் கால் பண்ணணும். அது எங்களுடைய நாட்டின் அரசியல் யாப்புலே இருக்கக்கூடிய விஷயம். அது ஜனாதிபதியாலே மாற்ற முடியாது. நீ ஜனாதிபதி தேர்தல் வைக்க தேவையில்லை. இனி ஜனாதிபதி வந்து கூறுறார்கள் அவர் தேர்தல் வைக்கிறேன், அவர் தேர்தல் வைக்க தேவையில்லை. தேர்தல் வைக்கிறதுக்கு ஆணைக்குழு ஒன்று இருக்கிற சுவாதீனமாக நாங்கள் 21வது திருத்த சட்டத்துக்கு வாக்களித்து உருவாக்கினது. இப்போ அந்த ஆணைக்குழுக்கும் ஜனாதிபதி அவர்கள் வேலை செய்ய விடவில்லை. இப்போ அவர்கள் தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலை வைக்கிறதுக்கு நொமினேஷன் கால் பண்ணினேன். இப்போ அதை நம்பி தான் நான் பாராளுமன்றத்திலிருந்து ராஜினாமா செய்தது. இப்போ அந்த தேர்தலை நடத்துறதுக்கு விடாமல் தான் ஜனாதிபதி அவர்கள் பணம் கொடுக்கவில்லை. அந்த கோபம் ஜனாதிபதி மீது உங்களுக்கு இருக்கிறது? கோபம் ஒன்றுமல்ல, நான் நினைக்கிறேன் வந்து கொண்டு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே சுவாதீனமான ஆணைக்குழுக்களை உருவாக்குறதுக்கு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்த இந்த ப்ரொபோசல்களுக்கு பேரணிகளுக்கு நாங்களும் வாக்களித்தோம், நானும் அதுக்கு வாக்களித்தோம். அப்போ இந்த நாட்டிலே சட்டத்தில் ஆதிக்கம் இருக்க வேணுமெண்டா இந்த ஆணைக்குழுக்கள் சுவாதீனமாக இயங்குறதுக்கு அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் ஜனாதிபதி கொடுக்க வேணும். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு பேரணியை கொண்டு வந்து அதுக்கு வாக்கள் எடுத்து உலகத்துக்கு காட்டுறார்கள் நான் ஆணைக்குழுக்கள் உருவாக்கினது என்று. அவர் அடுத்த பக்கத்தில் இருந்து கொண்டு அந்த ஆணைக்குழு சுவாதீனமாக இயங்குறத நிறுத்துகிறார். இப்போ இந்த தேர்தல் நின்று இருக்கிறதேன் ஜனாதிபதி அவர்கள் பணம் கொடுக்குறார் இல்லை, ரைட்? அப்போ அதை நிறுத்தி இருக்கிறார். இப்போ எங்களுக்கு தேவை ஜனாதிபதிக்கு தேர்தல் வெள்ளேலுமாண்டா தேர்தல் வைக்கிறது ஒரு நாடு ஒன்று அல்ல. அது ஜனாதிபதியுடைய கட்சி தோத்தாலும் வெத்தினாலும் தேர்தல்கள் நடக்க வேணும். அதுக்கு தான் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்கும் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும் தேவையான முக்கியமான விஷயங்கள். இப்போ இந்த நாடு முன்னேற வேணுமென்றா, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேணுமென்றால், சட்டத்தை நிலைநாட்ட வேணுமென்றால் இதெல்லாம் சுவாதீனமாக இயங்குறதுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதுக்கு ஒத்துழைக்க வேணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய தாய் கட்சி, உங்களுடைய முதல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சியான இதனுடைய ஆரம்ப புள்ளி, அவர்தான் இதனை ஆரம்பித்து வைத்தார்கள். எது? தேர்தலை ஒத்தி வைப்பது, தேர்தலை பிற்போடுவது, ஜிஆர் ஜெயவர்தன காலப்பகுதியில் நாங்கள் அந்த காலத்திலிருந்து இப்போ கடந்த 2015-19 நல்லாட்சி அரசாங்கத்திலேயும் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நேரத்திலேயும் எங்களுடைய உள்ளூராட்சி தேர்தலை நான் நினைக்கிறேன் அந்த தேர்தல் மாற்று முறையால் அதை 2018 தான் நடந்தது. அப்போ அந்த நேரத்திலே நாங்கள் கட்சி உள்ளுக்கு பாராளுமன்ற குழு மீட்டிங்கள்லையும் கூட நாங்கள் கூறினோம் தேர்தலை வையுங்கள், தேர்தலை தவணை போட வேணாமன்று. இப்போ அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்தார்கள், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள். இனி அவர்கள் 2 பேருடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு தேர்தலை தவணை போடுறதுக்கு. இனி நான் மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் இருந்த நிறைய உறுப்பினர்கள் சொன்னார்கள் தேர்தல் தவணை போடுவான, தேர்தலை நேரத்துக்கு நடங்காண்டு. என்னால் தோல்வி அடைகிறதுண்டா இருப்பான், தேர்தல் எப்போ வச்சாலும் தோல்வி தான். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலெல்லாம் பின்போட அவருக்கு வெள்ளையிலும் என்று? தெரியல. அவருக்கு வெள்ளையலா?
அவர் எப்போ தேர்தல் வச்சாலும் தோல்வி தான். இனி அதுக்காக வேண்டி அவர் தோக்குறது நாட்டுடைய இந்த ஜனநாயகத்தோட விளையாடுறது அவரும் நல்லம் இல்லை. அதுக்கு போகிறோம் அவர் செஞ்ச இந்த திட்டங்களே அதுக்கு போகிறோம் வரக்கூடிய ஜனாதிபதிகள் அதை பயன்படுத்துவார். ஆனால் நீங்கள் இப்போது காட்டுகிற எதிர்ப்பையே நல்லாட்சி காலத்தில் நீங்கள் வெளிப்படுத்தவில்லை. மாகாண சபை தேர்தல் இப்போ நாங்கள் ஒரு அரசாங்கத்தில் இருக்க போகல சில விஷயங்கள் நாங்கள் அரசாங்கத்தில் உள்ளுக்கு இருந்து கொண்டு பல விஷயங்கள் பல தடவை நாங்கள் கூறியிருக்கிறோம். ஆனால் இனி அரசாங்கத்தில் இருக்கிற நாங்கள் வெளியில் வந்து பேசக்கூடிய அந்த நிலைமைகள் குறைவு. ஏன்னா எங்களுடைய ஆட்சி இருக்கிறதுனால எங்களுக்கும் பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதனால் நாங்கள் பிரதமரோட ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கிற நேரத்தில் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் கட்சியின் ஒர்க்கிங் கமிட்டியோட நாங்கள் பேசுகிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரம் சொன்னது ஒரு விஷயம் தான், தேர்தல் எந்த காரணத்தை கொண்டும் தேர்தல் தவணை போட வானம். இப்போ தேர்தலை தவணை போட்டே நாங்கள் 2018 எங்களோட நாங்கள் அந்த தோல்வி அடைகிறது கூடினதா குறைந்ததா? கூடினது. இனி அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை அவர் இப்போ அன்று அவருடைய சம்மேளனம் கூட அவர் பேசினது ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் அல்ல. உள்ளூராட்சி தேர்தலை பற்றி அவர் ஒன்றும் சொல்லல, அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. மேயராயிருவீங்களே அதை பற்றி ஒன்றும் தெரியாத போலத்தான் அவர் இந்த 3 தேர்தலை பற்றி தான் கயத்தார்கள். இனி எப்படி சொன்னாலும் தேர்தல் வைக்க வேணும், தேர்தல் வைக்காமல் போக முடியாது. இனி மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தேர்தலை வர காட்டியும். ஏனென்றால் அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை வெளிக்காட்டக்கூடிய அந்த ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய தேர்தல் தான். நீ அந்த தேர்தலை வைத்தால் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் மக்கள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தோட எதிர்ப்பாக இருக்கிறாங்கள் என்று. ஜனாதிபதி உங்களுக்கு சொன்னாராமே நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டாம்? அப்படி சொல்லலாம். அது ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து அந்த கூறன் அப்படி எங்கேயும் எனக்கு அவர் தகவல் அனுப்பியும் இல்லை. முதலாவது விஷயந்தான் அப்படி ஜனாதிபதி எனக்கு சொல்கிறேன்னு அதுவும் பிழை. அப்போ அப்படி என்றால் ஜனாதிபதி நேரத்தோடே முடிவெடுத்திருக்கிறார் இந்த தேர்தல் வைக்கிறது இல்லை என்று. அப்போ அது ஜனநாயக நட்பு ரீதியாக உங்களிடம் கூறியிருக்கலாம். இல்லை, அப்படி கூறியும் இல்லை, அவர் எனக்கு தகவல் அனுப்பியும் இல்லை. நான் சொல்கிறது அப்படி அவர் கூறியிருந்தாலும் அது பிழையான கருத்து உண்டு. ஏனென்றால் அவர் இந்த ஜனநாயகத்துக்கு முரண்பாடான ஒரு விஷயம் அவர் செய்திருக்கிறது. ஏனென்றால் அப்படி என்றால் இப்போ நாங்கள் இந்த சுவாதீனமான உருவாக்கின இந்த ஆணைக்குழுவோட நம்பிக்கையெல்லாம் பெய்திருக்கிறது. இப்போ அதுதான் நான் சொல்ல, இப்போ ரணில் விக்ரமசிங்கம் உருவாக்குற சுவாதீன குழு ஒன்றும் நம்ப முடியாது. ரைட். இப்போ அவர் எல்லாத்துக்கும் சுவாதீனம், இந்த சோஷியல் மீடியாவுக்கு சுவாதீனம் ஒரு குழு ஒன்று போடுறதுக்கு எல்லாம் குழு போடுறதுக்கு தானே பேசிக்கொண்டிருக்கார். அவரோட சுவாதீனம் குழு தெரியுமே இப்போ எங்களுக்கு. அந்த சுவாதீன குழுவாக நம்பிக்கை தான் நான் பாராளுமன்றத்திலேருந்து வெளிவந்தது. இனி அதனால் ரணில் விக்ரமசிங்கர் சுவாதீன குழு ஒன்று சொல்கிறது, அவர் சொல்றதை செய்கிறது தான் அவருடைய சுவாதீன குழு. இப்பொழுது தேர்தல் குறித்தான் இந்த விடயம் பேசப்படுவதன் காரணமாக ஒரு மக்கள் கருத்தெடுப்பு ஒன்று இடம்பெறும். ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும், நிறைவேற்ற அதிகாரங்களுடன் ஜனாதிபதி ஒழித்து பிரதமர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டு வருகிறது பரவலாக. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய? இல்லை, நாங்கள் பொதுவாக இந்த நாட்டில் நிறைவேற்ற ஜனாதிபதியை நீக்க வேணும் என்று கருத்தில் வேறுபாடு ஒன்று இல்லை. நாங்கள் அதே கருத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த நாட்டில் நிறைவேற்ற அதிகாரமுற்ற ஜனாதிபதியை நீக்க வேணும் என்று. இப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஆவினது மக்களுடைய வாக்குகளால் அல்ல. அவர் ஜனாதிபதி ஆவினது மொட்டு கட்சியுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவை தான் அவர் ஜனாதிபதி ஆவினது. இனி அதனால் இந்த நாட்டில் தேர்தல் மாற்றம் திட்டங்கள் நடக்க வேணுமென்றால், நிறைவேற்ற ஜனாதிபதி முறையை நாங்கள் நீக்க வேணுமென்றால், நான் சொல்கிறது மக்களுடைய வாக்குகளை எடுக்கக்கூடிய ஒரு புது அரசாங்கம் வர வேணும். அப்படி இல்லாமல் இந்த ரணில் விக்ரமசிங்கக்கு ஜனாதிபதியை இந்த தேர்தலை வெல்ல முடியாதனால அவர் ஜனாதிபதி நீக்கிறத முன்வைக்கக்கூடிய அவருடைய பேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒரு அவருடைய இந்த செஸ் கேம் ஒன்று இருக்குது தானே, அவர் எல்லா கேமையும் விளையாடுறது அவர் வெல்றதுக்கு தான். இனி அந்த விளையாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு ஒத்துழைக்க முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தி எந்த வகையிலும் ஜனாதிபதியோடு இணைந்து செயல்படாது. நாங்கள் எப்படி ஜனாதிபதியோடு இணைந்து நாங்கள் செயல்படுறது? ஜனாதிபதி மொட்டு கட்சியையும் இந்த ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட இந்த அமைச்சர்களையும் அதே போல் இந்த நாட்டிலே இந்த பொருளாதாரத்தை இல்லாமாக்கின இந்த கட்சியை பாதுகாத்து கொண்டு இருக்க போகிற நேரத்தில் நாங்கள் எப்படி ஜனாதிபதியோடு நாங்கள் வேலை செய்வது? ஆனால் அவர்கள் ஜனாதிபதிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிறார்கள், அவர்களுக்கு ஜனாதிபதிக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இப்போது
டிவியில் தான் நேரடியாகவும் உண்மையில் கட்சிக்குள் கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள் போன்றோர் பாராளுமன்றத்தில் எல்லாரும் ஜனாதிபதி கொண்டாட பேரணைகள்லாம் வாக்களிக்கிறார் தானே. இல்லை அந்த அதிலே அவர் ஒன்றுமே அவர்கள் எதிர்த்து வாக்களித்து இல்லை. இப்போ அப்படி என்ன அப்படி என்ற அவர்கள் ஜனாதிபதிக்கு எதிராக இருக்கிறது என்று என்ன அர்த்தம்? சும்மா டிவியில் வந்து மக்களுக்கு விளங்குறதுக்கு சீனை போட்டுறாங்க. காய்ச்சிட்டு மறுபடியும் இரவைக்கு போய்த்து ஜனாதிபதியோட காய்ச்சி கொள்வது இந்த அரசியல் நாங்கள் கண்டிருக்கோம். இல்லை, ஆனாலும் இந்த அமைச்சு பதவி பெறுவதிலும் அதே நேரத்தில் அமைச்சு பதவி கொடுப்பதிலும் ஒரு முறைகள் இருந்தது. இப்போதும் மஹிந்த அமரவீரவுக்கு கொடுத்ததற்கு மஹிந்த தரப்பு கோபத்தோடு இருப்பதாக கூறப்படுது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை பொறுத்தப்படுது. ஆனாலும் ஒட்டில் யாருக்கும் கொடுக்கவில்லை, இருந்தவர்களை மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக அப்படி ஒரு கோபம் ஒன்று இருக்கிறார் என்றால் அவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு பாடத்தை படிக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஏலும் பாராளுமன்றத்திலே இந்த ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத ஒரு பேரணியை கொண்டு வரதுக்கு. அதே போல் அப்படி இல்லாட்டி இந்த பாராளுமன்றத்தை கழித்து ஒரு தேர்தலுக்கு போகிறதுக்கு ரைட். அப்படி இல்லாட்டி ஜனாதிபதி அவருக்கு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பேரணிகளுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் வாக்களிக்க இயலும். இனி அது ஒன்றுமே அவர்கள் செய்கிறதுக்கு நான் நினைக்கிற மாதிரி தயார் இல்லை. அவர்கள் இந்த டிவியிலே வாய்ஸ் கார்ட் கொடுக்கறதுக்கு மைக்கை கொண்டாந்து நீட்டினா அவர்கள் எதிர்ப்பை காட்டுறார்கள். ஆனால் மறுவலும் போய்த்து ஜனாதிபதியோடைய தான் இரவிலே சாப்பாடு அடிக்கிறார்கள், பேசுகிறார்கள், கேட்கிறார்கள். இனி இந்த அரசியல் நாங்கள் இந்த நாட்டில் பல ஆண்டு காலம் நாங்கள் கண்டிருக்கிறோம். இல்லை, இப்பொழுது மொட்டு கட்சி தனியான ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று பஸ்ஸில் தரப்பில் அது ஜனாதிபதி தேர்தல் வந்தால் தானே. அது தேர்தலுக்கு வந்தால் அவர்கள் இப்போ நீங்கள் சொன்னது போல ஒரு இணக்கப்பாடு இல்லை என்பது தானே அவர்கள் இப்போ நினைத்து கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவு வழங்குகிறதா, அப்படி இல்லாவிட்டால் வேறொருவரை அவர்கள் நிறுத்துறதாண்டு இப்போது அவர்கள் உள்ளால் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது ரைட். ஆனால் இப்போ நாங்கள் இன்னும் 2-3 மாதம் போகல எங்களுக்கு விளங்கும் ரணில் விக்ரமசிங்கக்கு அவர்கள் ஆதரவு வழங்க போகிறார்களாண்டா. அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் புது ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துகிறாங்களாண்டு நாங்கள் பார்ப்போம். அதில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு எங்களுக்கும் கேள்வியாக இருக்கிறது. இனி நான் நினைக்கிறேன் மொட்டு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்பினர்கள் இப்போது ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு ஆதரவு வழங்க வேணும் என்று சில உறுப்பினர்கள் இப்பயே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இனி அவங்களுடைய மத்தியிலே ஒரு பிரிவு இருக்குது, கருத்து முரண்பாடுகள் இப்போது வந்து இருக்கிறது ரைட். அது தெளிவாக விளங்கும். ஒருவேளை ஜனாதிபதி தேர்தல் மொட்டு கட்சி ரணில் விக்ரமசிங்கை ஆதரிக்கவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரிக்கக்கூடும். இல்லை, எங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கைக்கு அவங்கள ஆதரவு அளித்தது என்று ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இனி அவர் தோல்வி அடைந்து விடுவார் யார் ஆதரவு அளித்தாலும். ரணில் விக்ரமசிங்க மொட்டு கட்சியோட வந்தாராண்டா நான் நினைக்கிறேன் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளும் கிடைக்காது. ஏன் மொட்டு கட்சிக்கு இன்னமும் கிராமப்புறங்களில் வாக்குகள் இருக்கிறது, 20% வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறது அவர்களுக்கு. இப்படித்தானே இப்போ 94 இருந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு அமைச்சராக இருந்து பிரதமராகி 2 முறை ஜனாதிபதி ஆகின ஒருவர். இனி இந்த கடந்த 27 வருஷத்துக்கு மற்றும் அவர்களுடைய ஆட்சி தான் நடந்தது. அது பொதுஜன முன்னணி ஐக்கியலும் அப்படி இல்லா போட அவங்களுடைய நிதாஸ் ஜனதா நிதாஸ் சந்தானையாக இருக்கேலும் இப்போ பொதுஜன ஐக்கிய முன்னணியாக இருக்கேலும் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம்னா ஒரே கூட்டம்தான் வேறு வேறு பேரில் வந்திருக்கிறது. இனி அதனால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுதோ போல் ஒரு தேர்தல் நடந்தால் ஒரு 120-125 கூட வாக்குகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இனி அது ரணில் விக்ரமசிங்கைக்கு போனது என்று ரணில் விக்ரமசிங்கைக்கு வெல்ல முடியாது. இல்லை, அவர்களோடு இருக்கிற பெரிதொரு குழு அதனத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இப்போ அதுதான் இப்போ அவர்கள் கூடினார் தான் எங்களுடைய கட்சியிலே இருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவர்களுடைய சம்மேளம் நாளில் வந்து இயங்குறதுக்கு அவங்களுடைய இணையத்துக்கு இருக்கிறாங்கள்ண்டு எல்லாம் பார்த்து கொண்டு தானே இருந்தாங்க. எங்கே வராங்கன்னு இப்போ கூட்டத்துக்கு முந்தையெல்லாம் அரேன் பெர்னாண்டோ எத்தனையோ முறை சொன்னார் ரைட். ஒன்று நடக்கிறதுக்கு இருந்ததையும் போஸ்ட்போன் பண்ணினாங்க. இப்போ இது நடக்க இருந்தது நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம் நடத்த இருந்த இந்த சம்மேளனை தான் அவர்கள் அக்டோபர் மாதத்துக்கு போஸ்ட்போன் பண்ணினாங்க. அப்போ அந்த நேரமும் கூறினார்கள் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியிலேருந்து 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறார்கள் என்று. இனி அந்த வாரத்தை கூட்டிக் கொள்றதுக்கு தான் போஸ்ட்போன் பண்ணினாங்க. ஆனால் ஒன்றுமே ஒருத்தருமே பேய்த்து யாரும் போகவில்லை. இனி எல்லாருக்கும் விளங்குது அன்னைக்கு பேய்த்து
அவங்களோட பேய்த்து ஒரு பயணம் உண்டு இல்லை என்று அதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். இனி அதனால் நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கணக்கு போடுவார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தல் அவருக்கு வெள்ள 7 ஆண்டு, அவருக்கு விளங்கிச்சாண்டா அவருக்கு வெள்ள 7 ஆண்டு, அவர்கள் இந்த அவருடைய கால முடிவர காட்டியும் இருந்துட்டு அவர் பேய்த்துருவார். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அப்படி தான் எனக்கு தெரியுமே, நாங்கள் அவரோட வேலை செஞ்சுருக்கிறோம் தானே. அப்படி போகக்கூடியவரா? அவர் இல்லை, அவர் பார்ப்பார். அவர் அப்படி தானே எல்லா நேரத்திலையும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவராக இருக்க போக்கலையும் அவர் அப்படி தான் வேலை செய்கிறது. ரைட். இனி அதனால் இப்பயும் அப்படி தான் அவர் வேலை செய்வார். அவருக்கு வெள்ளை 7 பார்ப்பார். அவருக்கு வெள்ளை 7 அவர் எல்லாத்தையும் கணக்கு வழக்கு போட்டு எல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு வெள்ளை 7 ஆட்டி அவர் என்ன செய்வார், அவருடைய காலம் முடிவர காட்டி இருந்துட்டு நீங்கள் என்ன சரி செய்யுங்கன்னு அவருக்கு இனி வேற ஒரு வழி ஒன்றும் இல்லை. அவர் போகத்தானே வேணும். அவர் ஐக்கிய தேசிய கட்சி தலைவராக இருப்பார், ஜனாதிபதி தேர்தலுக்கு வரமாட்டார். அதைத்தான் நான் சொல்ல வரேன் இல்லை ஐக்கிய தேசிய கட்சி தலைவரில் இருந்து வெல்லுவார் என்று. ஐக்கிய தேசிய கட்சி தலைவரில் இருந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டி போடுறதுக்கு வரமாட்டார், அவருக்கு வெல்ல முடியாட்டி. ரைட். அதனால் அவர் ஜனவரி பிப்ரவரி ஆகப்போக்குள்ள எல்லாம் கணக்கு, இந்த புத்தியான்ஷ ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சு பார்ப்பார். இதில் என்ன கேம் விளையாடலும் அண்டு தாரா அங்கிட்டு இங்கிட்ட ஆக்கையிலும், அவர் எங்களை ஆக்கையிலும், அவர் இங்கிட்ட ஆக்கையிலும் வந்து பார்ப்பார். பார்த்துட்டு ஒரு முடிவு ஒன்று எடுப்பார். இனி அநேகமாக அவருக்கு வெல்ல முடியாட்டி அவர் நான் நினைக்க மாட்டேன் தேர்தலுக்கு வருவார். இப்போது ரணில் பக்கம் தான் இந்த பிரச்சனை என்றால் சஜித் பக்கமும் பிரச்சனை இருக்கிறது. சஜித் தானே உங்களுடைய வேட்பாளர்? எங்களுடைய வேட்பாளர் எங்களுடைய கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். சரத் பொன்சேகா? சரத் பொன்சேகாவை நாங்கள் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு நாங்கள் முடிவெடுக்கல. எங்களுடைய கட்சியின் ஒர்க்கிங் கமிட்டி முடிவெடுத்து இருக்கிறதும் பாராளுமன்ற குழுவிலே நாங்கள் முடிவெடுத்தது சஜித் பிரேமதாஸ் அவர்கள். எங்களுடைய கட்சி மட்டுமல்ல, ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எல்லாரும் இருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தான் இதுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்க வேணும் என்று. அதான் இப்படியான ஒரு பிரச்சனை வரும் என்று தெரிந்தால் நீங்கள் நேர காலத்தோடு அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டீர்கள்? இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் வைக்க போகிறேன் என்று ஒரு கருத்து இருந்தது மீடியாவில். நீ அதுக்கு தான் நாங்கள் ஒரு பதில் கொடுத்தது. இந்த நேரம் இனி மீடியாவில் நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போனால் இந்த நேரம் வந்து கேட்குறது யார் உங்களோட ஜனாதிபதி வேட்பாளர் இனி அதனால தான் நாங்கள் உடனடியாக சொன்னோம் எங்களோட வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் என்று. இனி அதில் ஒரு மாற்றம் இல்லை. இப்பொழுது பொன்சேகா ஆதரவை திரட்டி கொண்டிருப்பது கட்சிக்கு சாதகமா பாதகமா? இல்லை, ஜனாதிபதி எங்களுடைய சரத் பொன்சேகா அவர்களுடைய நீங்கள் சொன்னது போல் அவர் பாராளுமன்றத்தில் வெளியில் பல விஷயங்கள் கயக்கிறார்கள். இனி அதை பற்றி அவரோட நான் நினைக்கிறேன் கட்சியில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கயத்திருக்கிறார்கள். நாங்கள் பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு. இனி அவரும் நான் நினைக்கிறேன் கடைசியாக சஜித் பிரேமதாசையுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தான் இப்போ அவர் இவ்வளோ காலமாக கட்சியில் இயங்கினது. இனி எதிர்காலத்திலேயும் அப்படி இயங்குவார்ன்னு நான் நம்புகிறேன். அவர் இன்னும் ஒரு பக்கம் தில்ஜா அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார், ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இனி எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது தானே. உங்களுக்கும் ஆசை இல்லையா இதில் சேமன் ஆகுறது? இல்லை. அப்படி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. இனி அது நாங்கள் தவறாக எடுக்கப்படாது. இனி அது பரவாயில்லை. இனி அவருடைய ஆசை, அவருடைய கனவு, அது அவருக்கு வைத்து கொள்றதுக்கு உரிமையும் இருக்கிறது. இனி அதை எங்களுக்கு சொல்லல, அது இல்லை உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் வைத்துக்கொள்ள வேணும்னு சொல்ல முடியாது. ஆனால் கடைசிக்கு கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு அவர் கட்டுப்படுவார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை சரத் பொன்சேகாவை ஆதரிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒரு குழு தயாராகி கட்சிக்குள் ஒரு பிளவு வந்தால் சஜித் பிரேமதாசனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்லை, நான் நினைக்கிறேன் இருப்பான். அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கடந்த தேர்தலில் 55 லட்சம் வாக்குகள் எடுத்த வேட்பாளர். அதே போல் இப்போதும் அவர் நாடு முழுக்க கட்சியுடைய செயலை திட்டங்களில் அவருடைய வேலை திட்டங்கள் எல்லாம் அவர் நடத்தி கொண்டு வரப்போக்கெல்லாம் எங்களுக்கு விளங்குறது. எல்லா இடத்துலையும் சஜித் பிரேமதாச தலைவர் அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது, மக்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனவே தான் நாங்கள் கட்சி முடிவெடுத்தது அவர் தான் எங்களுடைய வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் நிறுத்துறது. இனி அதை நான் நினைக்கிறேன் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் இப்போது ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இனி வேற ஒரு வேட்பாளர் நிறுத்த வேணும் என்று கட்சியில் யாரும் கயக்கிறதும் இல்லை. அப்படி கயக்கிறதாண்டா உண்மையாக இப்போ எனக்கும் விளங்க வரும். எனக்கண்டா அப்படி அதுக்கு யாரும் சொல்கிறது அப்படி கேள்விப்பட்டும் இல்லை. எல்லாரும் சஜித் பிரேமதாஸ் அவர்களே ஜனாதிபதி தேர்தலுக்கே நிறுத்த வேணும் என்று தான் ஒரே கருத்திலே நிற்கிறாங்க.
பொதுவாக ஆளும் அரசாங்கம் தான் கூட்டங்களை நடத்தும், மக்களுக்கான நிவாரணங்களை வழங்கி கொண்டு அது தொடர்பில் பேசிக்கொண்டு அரசாங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சியில் எடுப்பார்கள். ஆனால் இப்போது களத்தினை பார்த்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருவதற்கு முன்பிருந்தே ஜேவிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தி, அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு தரப்பும் தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஜேவிபி உங்களுடைய கட்சிக்கு சவால் இல்லையா? ஜேவிபி நான் நினைக்கிறேன் ஜேவிபியோட வாக்கு கடந்த தேர்தலுக்கு விட அவர்களுக்கு கூட வாக்கு கிடைக்கும். அதை பற்றி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த கருத்தை. கூடுதலாக இந்த மொட்டு கட்சிக்கு வாக்களித்தவர்கள் ஜேவிபிக்கு அதில் ஒரு % வாக்களிப்பார்கள். அவர்களுடைய அந்த தேசிய சிந்தனையிலே வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள் தானே. இனி அதனால் அவர்கள் நினைக்கலும் ஜேவிபிக்கு வாக்களிக்கிறது தான் நல்ல மண்டு. ஆனால் ஆட்சி ஒன்று பிடிக்கிற அளவுக்கு நான் நினைக்க மாட்டேன் ஜேவிபிக்கு வாக்குகள் கிடைக்கும் மண்டு. அவர்கள் கடந்த தேர்தலில் எடுத்த வாக்குக்கு விட ஒரு 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 நான் என்னுடைய கணப்பண்டா அவர்கள் கடந்த தேர்தலில் 3% எடுத்தார்கள். அடுத்த தேர்தல் வரப்போக்கில் ஒரு 10% எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுதந்திர மக்கள் சபை ஏன் தொடர்ந்து உங்களுடைய இயங்கவில்லை? டலஸ் தலைமையிலான அணியினர் இல்லை, அவர்கள் பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் எங்களோட இணைந்து தான் அவர்கள் இருக்கிறார்கள். குழுக்கள் அவர்கள் நாங்களும் இணைந்து செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். டலஸ் இருக்கிறாரா? இல்லை, அவர் தரப்பரோடும் பேச்சுவார்த்தை இருக்கிறார், சரித்து இருக்கிறார், டலஸும் இருக்கிறார்கள். இனி அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய கூடுதலான உறுப்பினர்கள் எங்களோட பாராளுமன்றத்தில் பல விஷயங்களில் ஒத்துழைப்பாக இருந்து கொண்டு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்போது தேர்தல் முறை குறித்தான விடயங்கள் சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் சில மாதங்களுக்கு முன்பு, சில தினங்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டன. அதிலும் ஆசாத் மௌலானுடைய கருத்து வெளிப்படுத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அவருடைய கருத்தும் சரி, ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் வந்த அறிக்கையும் சரி, இரண்டும் பொருந்தி போவதாக பலரும் கருத்து முன்வைத்திருந்தார்கள். நீங்களும் இதை பற்றி செய்தியாளர் சந்திப்புகளில் பேசியிருந்தீர்கள். இவ்வாறு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் இப்படி ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய பாராளுமன்ற காலப்பகுதியிலும் சில அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த நாங்கள் பார்த்தா இட்ஸ் சண்டே அட்டாக் நடந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி ஒரு கமிஷனை நியமித்தார். இப்போ அந்த கமிஷன் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த கமிஷன் வேலை செய்து அவர்கள் 2021 அதிலே ஒரு ரிப்போர்ட்டை அவர்கள் வெளியேற்றினார். இப்போ அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வாசித்தால் எங்களுக்கு விளங்குது செனவிடத்தில் பல அதிலே வாக்குகள் கொடுத்த இதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடைய வாக்குகளை எடுத்து பார்த்தால் செனவிடத்தில் ஒரு கன்ட்ரடிக்ஷனாக இருக்கிறது. நீ சொல்லுது வாக்குமூலம் ரைட், அதெல்லாம் நாங்கள் வாசித்து பார்த்தா வாக்குமூலங்களை வாசித்து பார்த்தால் கன்ட்ரடிக்ஷனாக இருக்கிறது. அதனால தான் அதே போல தான் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததே இதுக்கு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்கிறது உண்டு. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து சேர இந்த ஈஸ்டர் சண்டே குண்டு தாக்குதலுக்கு வேலை செய்த சிஐடியிலே இருந்து வேலை செய்த ஒரு 31 முக்கியமான உறுப்பினர்களே உடனடியாக அவர் அங்கே இருந்து மாற்றினார்கள். அதிலே முக்கியமான ஒருவர் தான் இந்த ஷானி அபேசேகர் அவர்கள். கோட்டாபய ராஜபக்ச 2019 நவம்பர் 19 அவர்கள் தேர்தலை வென்றார்கள். பிரதமராக மஹிந்த ராஜபக்ச பிரதமராக நியமிக்க முந்தியே அவருடைய முதல் வேலையாக இருந்தது ஷானி அபேசேகரோ அன்னைக்கு இருந்த இடம் மாற்றுறது. அதே போல் 31 உறுப்பினர் அந்த மேலிடத்தில் இருந்தவர்களே அவர் இடம் மாற்றினார்கள். 200க்கு மேற்பட்ட அதுக்கு சம்பந்தப்பட்ட கீழ்மட்டத்திலே வேலை செய்தவர்கள் எல்லாம் இடம் மாற்றினார்கள். இனி இது தான் ஆரம்பத்திலே அவர் செய்த வேலை. அப்போ அதனால் இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு பிறகு இந்த ரிப்போர்ட்டை வாசித்த இருந்த தப்புல தெலிவேரா அட்டர்னி ஜெனரல், அதுக்கு பிறகு பல இந்த மத தலைவர்கள் எல்லாரும் இந்த ரிப்போர்ட்டை வாசி சொன்னார், இது ஒரு சதி திட்டமாக கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களே வாய்ஸுன்னு போக்கலை. இப்போ அதனால் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இதுக்கு பிறகு செஞ்ச வேலை தான் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களை இதுக்கு சம்பந்தப்படுத்த பார்த்தினார்கள். இப்போ ஒன்று தான் ரிஷாட் பத்ருதீனை கைது செய்து அவரும் இதுக்கு சம்பந்தம் என்று வச்சுக்கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய சகோதரர் ரியாஜ் பத்ருதீனையும் வைத்துக்கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சட்டத்தரணி இஜாஸ் இஸ்புல்லாவை கொண்டு வந்து சொன்னார்கள், இவர் தான் மகாமுல கருவாண்டு அறிமுகம் பண்ணி
அவரையும் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அசாத் சாலியையும் சம்பந்தப்படுத்துறதுக்கு பார்த்தாங்க. இப்போ நீங்கள் சொல்றீங்க எங்களையும் தேடினார்கள். என்னுடைய டெலிஃபோன் டீட்டெயில்ஸ், என்னோட பேசினவர்களை சிஐடிக்கு அழைத்து, ஏன் என்னுடைய பேசின நான் பாராளுமன்றத்தில் கூட ஒரு வரப்பிரசாத பிரச்சனையும் நான் கேட்டேன், ஏன் என்னுடைய டெலிஃபோனில் பேசுகிற ஆட்களை சிஐடிக்கு கொணவாருது, ஏன் என்னுடைய டெலிஃபோனை செக் பண்ணுறது. அப்போ கோட்டாபய ராஜபக்ச அவருடைய அரசாங்கம் என்னுடைய பின்னுக்காலே அந்த புத்தியான்சின்னு நாங்கள் சொல்லுவோம், என்ன புலனாய்வு பிரிவு ஆட்களை போட்டு நான் எங்கே போகிறேன் வாரேன் என்னுடைய வீட்டு பக்கத்தில் காரியாலய பக்கத்தில் வைத்துக்கொண்டு நாங்களும் இதுக்கு சம்பந்தமா எங்க சரி ஒரு இதே பிடிச்சுக்கொள்ள இயலுமான்னு பார்த்தார்கள். ரைட், அல்லாஹ் பாதுகாக்க வேணும். நாங்கள் இதில் ஒரு சம்பந்தம் இல்லாதனால நாங்கள் தப்பி இருக்கிறோம். அதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு விளங்குது ரிஷாட் பத்ருதீனும் வழக்கில் அவருக்கு போட்ட வழக்கு பொய் என்று அவர் வெளிவந்து இருக்கிறார்கள். இப்போது இஜாதிஸ் பூடாட வழக்கும் அவரையும் இப்போ வெளியே அனுப்பி நான் நினைக்கிறேன் அந்த வழக்கும் நாளைக்கு நாளாண்டைக்கு முடிவரும். இப்போ அதுவும் ஒரு பொய்யான வழக்கண்டு திட்டமிட்டு போட்டு வெளிவந்து இருக்கிறது. அசாத் சாலிக்கு போட்டதும் அப்படி ஒரு வழக்கண்டு வெளிவந்து இருக்கிறது. ரிஷாத் பத்ருதீனுடைய சகோதரத்துக்கு போட்ட வழக்கும் அப்படி வந்திருக்கிறது. அப்படி என்றால் யார் சரி திட்டமிட்டு இருந்து கொண்டு சம்பந்தப்பட்ட இல்லாத ஆட்களை இதுக்கு ஏன் சம்பந்தப்பட்டதுக்கு முயற்சி செஞ்சது? ரைட், அப்படியாண்டா இதில் ஒரு சதி திட்டம் ஒன்று இருக்கிறது. ரைட், உண்மையான விசாரணங்களை நடத்தாமல் இதுக்கு சம்பந்தப்பட்ட இல்லாத ஆட்களை இதுக்கு சம்பந்தப்படுத்தி இந்த நாட்டில் வாழக்கூடிய பெருமக்களுக்கு காட்ட பார்க்கிறார்கள். இவர்கள் தான் இந்த ஈஸ்டர் குண்ட தரப்பேய்க்கு செய்கிறதுக்கு தலைமைத்துவம் செய்தது என்று அப்படி ஒரு முயற்சி இருந்தது. இனி அதனால தான் நாங்கள் எல்லாரும் கூடுதலாக கூறினது இதுக்கு நியாயமான ஒரு விசாரணை செய்ய வேணும். கோட்டாபய ராஜபக்ச இது நியாயமான விசாரணை ஒன்று நடத்தவில்லை என்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் பிரதமராகிற நேரத்தில் ஒரு சொன்னார்கள், நான் ஈஸ்டர் சண்டே அட்டாக்குக்கு சர்வதேச விசாரணை ஒன்று செய்வேன் என்று. அதே போல் அவர் ஜனாதிபதியாக இருக்க போகல, அக்கின் பிரசிடெண்ட்டாக இருக்கிற நேரத்திலே அவர் கூறினார்கள், நான் ஈஸ்டர் சண்டே அட்டாக்கு அட்டாக்கு சம்பந்தமாக சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்துவன், ஸ்காட்லாந்து யார்டுக்கு பாரம் கொடுப்போம் என்று கூறினார்கள். அக்கின் பிரசிடெண்ட்டாக இருக்க போல 2022 ஜூலை மாதம் 7ஆம் மாதம் 13ஆம் தேதி அவர் கூறினது. ரைட், அப்போ அதெல்லாம் கூறியும் பொறவு தான் இப்போ தான் அசாத் மௌலானோட விஷயம் வந்திருக்கிறது. ரைட், இப்போ அசாத் மௌலானான்னு சொல்லக்கூடிய நபரை பார்த்தால் அவர் பிள்ளையானோட 15 வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் மிக நெருக்கமாக வேலை செய்து வருவார். ரைட்டா, அவர் இந்த பிள்ளையானோட தூரத்தில் இருந்து ஒருத்தர் அல்ல, பிள்ளையானோட மிக நெருக்கமாக அவருடைய செயலாளராக இருந்து 15 வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் வேலை செஞ்சிருக்கிறார். இப்போ அவர் சொல்கிறார்கள் புது கதை ஒன்று சொல்கிறார்கள். அவர் பாப்போச்சாரணை ஒன்று பண்ணுறார். பாப்போச்சாரணை தமிழில் என்ன சொல்கிறது? அதுக்கு வாக்குமூலம் தான். வாக்குமூலம். அவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். எனக்கு பிள்ளையான் இப்படி கூறினார்கள், நான் இப்படி செஞ்சேன், இவர்களை நான் சந்திக்க வைக்கணுன்னு ஒரு புது கதை ஒன்று கூறுறார்கள். ரைட், அப்போ அவர் சாதாரண ஒரு ஆள் ஒன்று அல்ல, அவர் மிக நெருக்கமாக பிள்ளையானோட இருந்த ஒருவர். இப்போ எங்களுக்கும் தெரியும் சென விடத்தோடு நாங்களும் மிக நெருக்கம்னா பலவினவர்கள் எங்களோடையும் கோவிச்சுக்கொண்டு போனதுக்கு போகிற உண்மையை சொல்கிறதே. அப்படி சம்பவம் உங்களுக்கும் சினத்துக்கு நடந்திருக்கும். நீங்கள் நம்பி பலவின ஒருவரோட ஸ்கூல் காலத்தில் செஞ்ச சில விஷயங்கள் இருக்கும், அவருக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் உங்களோட கோவிச்சத்துக்கு பிறகு பேத்து எல்லாம் சொல்லுவார், இப்படி அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லுவார் தான். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கிறது. ரைட், அதனால தான் நாங்கள் கூறினோம் இந்த அசாத் மௌலானா சொல்கிற விஷயம் உண்மையா பொய்யான்னு தேடுங்க. ஏனென்றால் அவர் சொல்கிற விஷயமும் ஜனாதிபதி ஆணைக்குழுவோட ரிப்போர்ட்டில் வந்திருக்கக்கூடிய விஷயமை நாங்கள் பார்த்தோம்னா இது ரெண்டும் சில இடத்துல சமமாகக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இதை நீங்கள் உண்மையாக பொய்யான்னு பாருங்கன்னு மொட்டு கட்சி ஆட்கள் சொல்கிறாங்க. இல்லை அப்படி பார்க்க தேவையில்ல, இது எல்லாம் பொய்யான கருத்து, இவர் கோவமா, இவர் அசாத் மௌலானா இவர் பொய் சொல்கிறாரு. இப்போ அசாத் மௌலானா மொட்டு கட்சிக்கு கெட்டவனாவி பிள்ளையான் நல்ல ஒரு அவிக்கியார். இப்போ பிள்ளையானை பற்றி மொட்டுக்காட்சி உறுப்பினர்கள் நல்ல கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறார்கள். ரைட், அவர் ஒரு அநியாயமும் செஞ்சில்லை, அவருடைய வரலாறுல அவர் நல்ல ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு இவர் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பொய்யான கருத்து சொல்கிறாங்கன்னு தான் இப்போ மொட்டுக்கட்சி உறுப்பினர்களுடைய கதைகள். இப்போ அதெல்லாம் எங்களுக்கு தேவையான விஷயம். ஏனென்றால் நாங்கள் இந்த ஈஸ்டர் சண்டே குண்டு தாக்குதலால் ஒரு தாக்கப்பட்ட ஒரு சமூகம். ரைட், அது எங்கள் முஸ்லீம் சமூகம் இதால் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது. பல மக்களுடைய சொத்துகள் இல்லாமல் போனது.
உயிர்கள் இல்லாமல் போனது, வீதியிலே இறங்கி எங்களுக்கு நடம முடியாத நிலைமை உருவாவினது. தனிப்பட்ட ரீதியாக நான் பல பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுத்துருக்கிறேன். அதனால் இந்த நாட்டில் எல்லா பகுதிகளிலும் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம் இந்த பிரச்சனைக்கு தலை நிமிந்தி வாழ இல்லாத நிலைமை இதில் உருவாவினது. அப்போ எங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. சஹரான் ஒரு பயங்கரவாதி என்று எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி விமர்சனம் செய்ய தேவையில்லை. ரைட், சாரான் தான் இதை செய்ததென்றும் உண்மை. சாரான் செய்யலைன்னு ஒருத்தரும் சொல்கிறது இல்லை. ஆனால் சாரானுக்கு இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் செய்கிறதுக்கு ரைட், அவர் 2017 இருந்து 2019 ஏப்ரல் மாதம் வர காட்டியும் 2 வருஷம் காலத்தால் நாடு முழுக்க ட்ரைனிங் கேம்ப் வைத்துக்கொண்டு, நாடு முழுக்க அவர் பேய்த்து அவருடைய இந்த பயான்கள் செய்து கொண்டு, அவர் 100 கிலோவுக்கு விட எக்ஸ்ப்ளோசிவ் குண்டு வெடிப்பு, அந்த எக்ஸ்ப்ளோசிவை வனாத்து வில்லுவைக்கு கொண்டு வரத்துக்கு, பானதுரைக்கு கொண்டு போகிறதுக்கு, பல பகுதிகளுக்கு கொணப்பைத்து இந்த குண்டு வெடிப்பு செய்கிறதுக்கு, அதே போல் இந்த சூசைட் அட்டாக் செய்கிறதுக்கு ட்ரைனிங் அவர் எப்படி எடுத்துறதுண்டு. இப்போ இதோ போல் சம்பவம் ஒன்று நடக்க முடியாது. யார் சரி ஒத்தடோ ஒரு உதவிகள் இருக்க வேணும். கட்டாயம். அதுதான் என்னுடைய நாங்கள் விவாதம். ரைட், அதனால சாரானுக்கு யாரு சரி பின்னால இருந்து சாரான வழி நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய தேவையை செய்து கொள்றதுக்கு. இனி அந்த வழி நடத்தியவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்க வேணும். ரைட், இப்போ மொட்டு கட்சியிடையும் எங்களுடைய வித்தியாசம், அவர்கள் கூறுறார்கள் இல்லை நீ சாரான் செஞ்சாரு, சாரான் சொர்க்கம் போகிறதுக்கு தான் இது செய்கிறது, அதனால இதை நாங்கள் இதோட முடிச்சிருவோம், இதை தேடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் அவர்கள் கூறுறார்கள். நாங்கள் சொல்கிறோம் அப்படி அல்ல. நாங்கள் சொல்கிறோம் சாரானுக்கு பல யாரு சரி ஒரு கூட்டம் உதவி செஞ்சிருக்கிறார்கள், சாரான அவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அந்த பின்னால் இருந்தவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேணும். அவர்களை கண்டுபிடிச்சாதான் இந்த நாட்டிலே தேசிய, நாங்கள் பேசுகிறோமே தேசிய பாதுகாப்பை பற்றி, அந்த பாதுகாப்புக்கும் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த கூட்டம் வெளியே இருக்க காட்டியும் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. நீ அதனால் அப்படி கண்டுபிடிக்கிறது என்றால் சாதாரணங்கள் வெளிநாட்டு உதவிகளோட சாதாரண ஒரு விசாரணை நடத்த வேணும். ஆனால் ஜனாதிபதி அவர்களும் மொட்டு கட்சியும் வெளிநாட்டு உதவிகள் எடுக்கணும்னு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறது? ஆனால் ஜனாதிபதி ஆரம்பத்தில் அதற்கு இணைவான கருத்தை தான் பேசுகிறார். இப்போ ஜனாதிபதி அவர்களுக்கு ஏன் சொல்ல இயலாது? ஜனாதிபதி ஆகி இருக்கிறது மொட்டு கட்சியே. இப்போ மொட்டு கட்சிக்கு தான் இந்த குத்தம் வருவது. இனி அவர்கள் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆக்கினார். இனி அதனால ஜனாதிபதிக்கு அவர்களுக்கு எதிராக ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் பிரதமர் ஆகிற நேரத்திலையும் கொடுத்த வாக்குறுதி, ஜனாதிபதி ஆகலையும் கொடுத்த வாக்குறுதி, 2 வாக்குறுதியையும் இப்போ அவர் நிராகரிக்கிறார்கள். அவருக்கு கோபம் போகுது. ரணில் விக்ரமசிங்க கிட்ட கேட்க போகல அவர் கோபம் போகுது. ரைட்டா? ஏன் அப்படி கோபம் எடுக்கிறது? இல்லை, உண்மையிலே கோபம் தானே நடிக்கிறாரு அவர். இப்ப நினைக்கிறாரு இந்த சிங்கள பேரினவாதிகளுடைய ஆதரவு எடுக்கிறதுக்கு அவர் பார்க்கிறாரு ஜனாதிபதி தேர்தல்ல. அதுக்கு தான் அப்படி ஒரு நடிக்கொண்டு அவர் நடிக்கிறாரு. அவருக்கு நடிக்க தெரியுமா உங்களுடைய அனுபவத்தில்? எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. அவர் அந்த தேவையான இடத்துக்கு தேவையான மாதிரி நடிப்பாரு. ரைட்டா? இப்ப அவரு அந்த பேரினவாத மொட்டு கட்சியோடு இணைந்து இருக்கிறதுனால அந்த மொட்டு கட்சியுடைய வாக்காளருக்கு தேவையான மாதிரி கேட்கிறாரு. ரைட்டா? ஏன்னா எந்த நேரம் அவங்க அந்த வெளிநாட்டு ஆதரவு எடுக்க அவங்க விருப்பம் இல்லை. இன்டர்நெட் அல்ல மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்தில் இருந்து வெளிநாட்டு உதவிகள் எடுக்கணுமாண்டா அவங்க இந்த நேரம் அதுக்கு எதிராக தான் கேட்கிறது. ரைட்? இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இது இந்த ரணில் விக்ரமசிங்க டிஎஸ் சேனாநாயக்கவுடைய கருத்தோ, ஜேஆர் ஜெயவர்தனுடைய கருத்தோ, டல்டி சேனாநாயக்கையோ, பிரேமதாசுடைய கருத்து அல்ல. இப்போ ரணில் விக்ரமசிங்கவுடைய கருத்து வருவது மஹிந்த ராஜபக்சேவுடைய கருத்தை தான் அவர் இப்போ பின்பற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ ஐக்கிய தேசிய கட்சின்னு ஒன்று இல்லை. ரைட்? ஐக்கிய தேசிய கட்சி என்று இப்போ ஒன்று இருக்குது, போர்டு ஒன்று இருக்குது. அந்த போர்டு மட்டும்தான். ஏன்னா அந்த கருத்து இப்போ இல்லை. அந்த கருத்தெல்லாம் இப்போ மாறி மொட்டு கட்சி உடைய கருத்து தான் இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறுறது. அதை தான் நான் சொன்னேன். அதனால தான் அவருக்கு கோபம் போகுது. அந்த ஜெர்மனிலே நடந்த மீடியா இன்டர்வியூலே அவர் கேட்ட செய்தி அதுக்கு அவ்வளோ கோபம் பிடிக்க தேவை உண்டு இல்லை. ஆனால் நீங்கள் அவர் ஆரம்பத்தில் சர்வகட்சி கூட்டத்தை நடத்தி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவினை கேட்டிருந்தார். அப்போது நீங்கள் ஆதரவு வழங்கியிருந்தார். இதே போன்ற கருத்தை தான் ஜனாதிபதி இல்லை, நாங்கள் அவருக்கு சொன்னோம் ஆதரவு வழங்குறதுக்கு நாங்கள் பல நிபந்தனைகள் முன்வைத்தது. நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஆதரவு தாரோம், ஆனால் நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேமுக்கு ஒர்க் பண்ணணும். பாராளுமன்றத்தை 1 வருடத்துக்கு பிறகு கழிக்க வேணும். அப்படி ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று கொடுத்தா அந்த டைம் ஃப்ரேமுக்கு அவர் இணையவில்லை. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோட ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்கிறதுனால அவர் எங்களோட டைம் ஃப்ரேமை ஏற்றுக்கொள்ள இல்லை.
இனி அதனால் நாங்கள் அவருக்கு அப்படி ஆதரவு வழங்க முடியாது. அதை தான் நாங்கள் கூறுறோம் இருப்பான் என்னென்றால் இதுக்கு சாதாரணமான ஒரு விசாரணை நடத்த வேணும். இது நாங்கள் இதில் ஒரு தாக்குதல் பட்ட ஒரு சமுதாயம், நாங்கள் அநியாயம் இழக்கப்பட்ட சமுதாயம், அதே போல் கிறிஸ்தவ மக்களுக்கும் அநியாயம் இழக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த அப்பாவி கிறிஸ்தவ மக்களை அந்த அநியாயத்தை செய்த அந்த மக்களுக்கும் நியாயம் காண வேணும். அதே போல் அந்த சம்பவத்தால் சாரானுடைய இந்த திட்டத்தால் அநியாயம் இழக்கப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கும் நியாயம் நடத்த வேணும். நாங்களும் இதில் அறிய வேணும் இது உண்மையை பொய் என்னாண்டு. நான் நினைக்கிறேன் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இதில் உண்மையை தேடுறது. அந்த பொறுப்பை முஸ்லீம் சமூகம் விளங்கி கொள்ள வேணும். அப்படி இல்லாமல் நாங்கள் இதில் கையை கெட்டி கொண்டு இருக்கிறது அல்ல. எனக்கு விளங்குறது இப்போ நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறதுக்கு பேசுகிறார்கள் இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் பேச வேணும். இப்போ கார்டினல் அவர்கள் அவருடைய சமூகத்துக்கு நியாயத்தை கேட்கறதுக்காக வேண்டி அவர் பேசுகிறாரு. அதே போல் இந்த சம்பவத்தால் அநியாயம் இழக்கப்பட்ட ஒரு சமூகம் நாங்கள், எங்களுடைய சமூகத்துக்கும் நியாயம் கிடைக்க வேணும். நாங்களும் அறிந்த வேணும் யார் சாரானை வழி நடத்தினது, யார் சாரானுக்கு உதவி செய்தது, சாரானே இந்த அளவுக்கு அவருடைய இந்த பயங்கரவாத செயல் திட்டங்களை உதவி செஞ்சு இந்த மாதிரி ஒரு அநியாயம் இந்த நாட்டிலே செய்கிறதுக்கு உதவி செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேணும். அதுக்கு சாதாரணமாக சர்வதேச ரீதியாக உதவி அளிக்கக்கூடிய ஒரு விசாரணை நடத்த வேண்டும். ஒரு பக்கம் மைத்ரிபால சிறிசேன கூறுகிறார் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று, அதே நேரத்தில் குற்றம் சுமத்தப்படுகிற அல்லது யார் மீது இவர் மீது சம்பந்தம் என்று சொல்லப்படுகிற பிள்ளையான் கூறுகிறார் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று. ஆனால் ஜனாதிபதி வேண்டாம் என்கிறார். அதுதான் இப்போ நானும் சொல்ல இப்போ ஜனாதிபதி சிறிசேன கூறுறாருண்டா பிள்ளையான் கூறுறது என்றால் நான் கேட்கிறேன், இப்போ மொட்டு கட்சிக்கும் இதில் நியாயம் தேவை என்று அவர்களும் கூறுகிறார்கள். அப்படி என்றால் எல்லாருக்கும் நியாயம் தேவை தானே. இப்போ மொட்டு கட்சியிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உறுப்பினர்கள் கூறுறார்கள் பாராளுமன்றத்தில் விவாதங்களில் எங்களுக்கும் நாங்களும் நியாயம் கிடைக்க வேணும், இது உண்மையை நாங்களும் அறிய வேணும் அவர் கூறுறார்கள். ரைட், நீ அப்படியாண்டா எல்லாருக்கும் உண்மையை தானே அறிய வேணும். இப்போ உண்மையை அறிகிறதுக்கு இப்போ எங்களுக்கு விளங்குது எங்களோட இலங்கை நாட்டில் நடந்த பல விசாரணைகள் அரசியல் ரீதியாக பல அச்சுறுத்தல்களோடு தான் இந்த விசாரணை நடந்திருக்கு, நியாயமாக நடக்கவில்லைன்னு விளங்குது. அதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த ரிஷாட் பத்ருதீனை, ஐஜாஸ் இஸ்புல்லாவை, அஜாத் சாலியை, இந்த நிறைய பேர் அப்படி போய் குற்றச்சாட்டு போட்டு கைது செஞ்சாங்க. நிறைய பேர் ஒரு சம்பந்தமும் இல்லை இதோட. அப்போ அப்படி கைது செய்கிறதுக்கு யார் சரி பின்னால் இருந்து ஒரு அஜெண்டா ஒன்று செய்கிறாங்க, அவங்களோட தேவைக்கு தான் இது நடக்கிறது. ரைட், இனி அதனால தான் இந்த விசாரணைகளை பற்றி நம்பிக்கை இல்லாத நிலைமை வந்திருக்கிறது. இப்போ உண்மையாக இது இப்போ நான் நினைக்கிற மாதிரி பிஷப் கவுன்சிலுக்கும் கார்டினல் அவர்களுக்கும் விளங்குறது இந்த விசாரணைகள் சரியாக நடக்கிறது இல்லை. அதனால தான் இப்போ அவர்களும் கூறுறார்கள் சரியான முறையிலே விசாரணை. அப்படி சரியான முறையில் விசாரணை நடக்கிறேன்டா சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய இது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் இருக்கிறது, போலீஸ்கள் இருக்கிறது, அவர்களுடைய உதவிகள் எடுக்க வேணும். இனி அதுக்கு மொட்டு கட்சியும் ஜனாதிபதியும் இப்போ விருப்பம் இல்லை. இப்போ எங்களுக்கு விளங்குறதுல ஏன் விருப்பம் இல்லை, எல்லாருக்கும் உண்மையை தேட வேணுமாண்டா இனி அதை ஏற்றுக்கொள்ளையிலுமே. ஏன் நீங்களோட பயப்படுறீங்க? எஸ்ஜேபி ஆட்சிக்கு வந்தால் இதை நாங்கள் நிச்சயமாக எஸ்ஜேபி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தீவிரமாக இருப்போம். நான் என்னுடைய கருத்து இதை நிச்சயமாக தேட வேணும். ஒருவேளை ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சியில் இருக்கிற சிலருடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்து அவர் ஜனாதிபதியானால் அவர்கள் மூலமாக ஒரு அழுத்தம் வந்தால் அவர் செய்வாரா? தார் மொட்டு கட்சியுடைய ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச யார் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவாக இருந்தாலும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதை பற்றி வாக்குறுதி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெறி செய்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி அவர் நியாயமான சர்வதேச ரீதியான உதவிகள் எடுத்து விசாரணைகள் நடத்துறது என்று இனி அந்த வாக்குறுதி அவர் வழங்கி இருக்கிறார்கள். நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கிறது. எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கிற காலத்தில் தான், நாங்கள் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் தான் இந்த அநியாயம் நடந்தது. எனவே இதுடைய உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இது இந்த நாட்டில் எங்களுடைய நல்ல இனங்கள் மத்தியில் நல்ல இணக்கம் உருவாக்குறதுக்கும் இனங்கள் மத்தியில் சமாதானமாக இருக்கிறதுக்கு இதுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், இதுக்கு உதவி செய்தவர்கள் வெளியில் இருக்கிற என்று சொல்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல். அதனால் இதுக்கு உதவி செய்தவர்களை நிச்சயமாக கண்டுபிடிக்க வேணும். IMF-னுடைய 2ஆம் கட்ட கடன் கிடைக்காமல் போனதுக்கு என்ன காரணம்?
இல்லை அவர்கள் இப்போ கொடுக்குறேன்னு வழங்கியிருக்கிறார்களே இப்படி தான் இருப்பான். இப்போ ஐஎம்எஃப் வந்து நாங்கள் வந்து ஐஎம்எஃப்பில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறோம், ஒரு மெம்பர் நாங்கள். இனி அதனால் இதுக்கு முந்தி நாங்கள் ஐஎம்எஃப்க்கு 16 தடவை நாங்கள் பெய்த்திருக்கிறோம். இது நாங்கள் போனது 17வது தடவை. இனி ஐஎம்எஃப்பால் கடன் வழங்குறேன்னு சொல்கிறது இது புதிய ஒரு விஷயம் ஒன்றும் அல்ல. இது நாங்கள் அதில் மெம்பராக இருக்கிறோம். நாங்கள் அவர்கள் கடன் கேட்ட எல்லா தடவையும் அவர்கள் கடன் தந்திருக்கிறார்கள், இப்போதும் தந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அதே போல் இப்போ அவர்கள் இலங்கை அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு ரிப்போர்ட்டை வெளியேற்றால் அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் பார்த்தால் மிக அரசாங்கத்தை பற்றி மிக மோசமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்று கூறியிருக்கிறார்கள். ரைட். அதே போல் கடந்த காலத்தில் ஒரு குடும்ப ஆட்சி இந்த நாட்டில் இருந்ததுன்னு கூறியிருக்கிறார்கள். ஆட்சியை மக்களுக்கு விரோதமாக பயன்படுத்தி இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். ஜனநாயகம் இந்த நாட்டில் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். ரைட். அதனால் சட்டத்துடைய நிலைநாட்டம் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் புது சட்டங்கள் கொண்டு வர வேணும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் வரியே எடுக்காமல் பல வியாபாரிகள் வாய் கெட்டாமல் இருக்கிறார்கள். அரசாங்கம் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இல்லைன்னு கூறியிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் அவர்கள் அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விமர்சனங்களை நாங்கள் பார்த்தால் உண்மையாக இந்த நாட்டுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் மாரோடும் வரப்போகிறது இல்லை. இன்வெஸ்டர் மாதிரி யாரும் வரப்போகிறது இல்லை. ஐஎம்எஃப் உடைய ரிப்போர்ட்டை வாசித்தார். அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை பற்றி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஊழல் சம்பந்தமாக. இனி அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த ஐஎம்எஃப் லோனை எடுத்து மட்டும் நாட்டை முன்னேற்றத்துக்கு முடியாது. வேற ஒரு வேலை திட்டம் ஒன்று இருக்க வேணும். இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எந்த கிழமையும் வெளிநாட்டு போகிறாரே. இப்போ அவர் சொல்கிறார் நாட்டுக்கு சரி கஷ்டம் உண்டு, எல்லாம் பொறுத்துக்கங்கன்னு கூறுறார்கள், நாடு பங்களோந்துன்னு கூறுறார்கள். ஆனால் அவர் எந்த கிழமையும் வெளிநாட்டு போகிறார். ரைட். இருக்கிற டாலர் எல்லாம் போய் செலவழிச்சிட்டு வராரு. பொருளாதார உதவி எடுப்பு. ரைட். எங்கே என்ன உதவி வந்திருக்கிறது? அதுக்கான முயற்சி எங்கே இருக்குது? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு சென்று கொண்டாந்து உதவிகளை சொல்லுங்கள். ஐஎம்எஃப் லோனை விட்டுட்டு வேர்ல்ட் பேங்க் லோனை தவிர, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் லோன் தவிர வேறு என்ன உதவி வந்திருக்குது? அவர் பெய்துட்டு ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராரு. எங்களுக்கு தெரியுமே ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சியில் இருக்க போகலையும் அப்படித்தான் அவர். ரைட். அவருடைய என்டர்டெயின்மெண்ட் அது வெளிநாடு போக பொழுதுபோக்கத்தான் அவருடைய பொழுதுபோக்கு தான் அவர் வெளிநாட்டு போகிறது. நாட்டுக்கு நன்மை செய்வதற்கு இல்லை. நான் தான் கேட்குறேன். இப்போ ஒரு வருடமாக அவர் போனாரே, ஒரு வருடமாக போய்த்து அவர் நாட்டுக்கு கொண்டு வந்த உதவிகளை சொல்லுங்களே. இல்லை ஒரு 5 நாட்டுக்கு. என்ன 5 நாடு? இப்போ ஒரு வருடமாக நான் நினைக்கிறேன் பிரான்ஸ் போனார், ஜெர்மனி போனார். ஆரம்பத்தில் மாசத்துக்கு கொண்டு தான் போனார். இப்போ ஒரு கிழமைக்கு ஒருக்கா போறாரு. இனி போக மாட்டார். ரைட்டா? கொஞ்ச நாள் தானே போகலாம். ரைட். அப்போ நான் கேட்குறேன், அப்படி உதவி செய்தது இல்லை. ஏன் இல்லாத? இந்த அரசாங்கத்தை பற்றி வெளிநாட்டுகளுக்கு கான்ஃபிடன்ஸ் ஒன்று இல்லை, நம்பிக்கை இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆட்சியிலே இருக்கிறவர்கள் தான் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை விழித்தவர்கள். ரைட். ஹியூமன் ரைட் கமிஷனில் ஜெனீவாவில் நடந்த கூட்டத்திலே கூறினார்கள், எங்களோட நாட்டில் பொருளாதார ரீதியாக அநியாயம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த அநியாயக்காரருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இனி அந்த அநியாயக்காரர்கள் தான் ஆட்சியிலே இருக்கிறார்கள். அந்த அநியாயக்காரர்கள் ஆட்சியிலே இருக்க காட்டியும் ஒரு இன்வெஸ்டர்ஸும் வரப்போகிறது இல்லை. ரைட். ஐஎம்எஃப் லோனை தவிர. இனி அதனால தான் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கூறுறோம், இந்த அரசாங்கத்தை பற்றி இப்போ தேசிய வியாபாரிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறார். இப்போ யார் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஒருத்தரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை. இப்போ தேசிய வியாபாரிகள் எடுத்தால் எல்லாரும் வெளிநாட்டு போகிறாங்க. அவர்கள் வியட்நாம் போகிறார்கள், நேபாள் போகிறார்கள், பங்களாதேஷுக்கு போகிறார்கள், இந்தியாவுக்கு போய்த்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறார்கள் இல்லை. இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி நாங்கள் பார்த்தா எல்லாரும் வெளிநாட்டு போகிறார்கள். மிச்சம் பேர் சொல்கிறாங்களே வரி காரணமாக. வரி மட்டுமல்ல, நம்பிக்கை இல்லாத ஒரு காரணம். அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒன்று இந்த நாட்டில் நல்ல அமையும் ஒன்று நம்பிக்கை ஒன்று இல்லை. அப்போ அந்த நம்பிக்கையை உருவாக்க இயலா இவர்கள் ஆட்சியிலே இருக்க காட்டி. அதனால தான் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறது, நீங்கள் தேர்தலை வையுங்க, பாராளுமன்றத்தை இப்போ கழிக்க முடியும், உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை கழித்து நீங்கள் ஒரு புது அரசாங்கம் ஒன்று உருவாக்குறதுக்கு மக்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. அந்த புது அரசாங்கம் ஒன்று வந்தால் தான் நம்பிக்கை ஒன்று உலக ரீதியாகவும் உருவாகும், தேசிய ரீதியாகவும் உருவாகும். அதை நீங்கள் அப்படி ஒரு தேர்தல் ஒன்று வைக்காமல் நீங்களே ஆட்சியிலே இருக்கிறதுக்கு இந்த ஜனநாயக விரோதமான செயல் திட்டங்களை கொண்டு வந்து சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஆன்டி டெரரிஸ்ட் பில்லை கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்களை நசுக்கிறதுக்கு இதோலே நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய நாட்டுடைய பொருளாதாரமும் நாட்டுடைய எதிர்காலமும் தான் இல்லாமல் போகும்.
அதனால தான் நாங்கள் சொல்றது உங்களுடைய ஆட்சியும் உங்களுடைய அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு விட நீங்கள் மக்களை பற்றி சிந்திச்சு மக்களுக்கு வாய்ப்பை ஒன்று கொடுங்க ஒரு புது அரசாங்கத்தை தெரிவு செய்கிறதுக்கு. அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து கொண்டு இன்டர்நேஷனலில் இருக்கக்கூடிய சர்வதேசியாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மாறு வருவாங்க, எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மாறு தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். மக்களுடைய மெண்டேட் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த அரசாங்கத்துக்கு மெண்டேட் ஒன்று இல்லை, அந்த மெண்டேட் ஒன்று இல்லை. நீ மெண்டேட் ஒன்று இல்லாதனால யாரும் நம்பிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அரசாங்கத்தை. அதனால் இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்கிறது என்றால் ஒரு பொது தேர்தலை ஒன்று அரசாங்கம் நடத்த வேணும். அப்படி இல்லாட்டி ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதி அவர்கள் நடத்த வேணும். அப்படி நடத்த ஒரு அரசாங்கம், அப்படி ஒரு நாட்டில் ஒரு மாற்றம் நடந்தால் தான் எல்லாரும் வரக்கூடிய அரசாங்கத்தை பற்றி ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்வார்கள். அதே போல் தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் நம்பிக்கை வைத்து நாட்டுக்கு வருவார்கள். தேசிய ரீதியாக நாட்டிலிருந்து வெளியே போகக்கூடிய வியாபாரிகள் நாட்டிலே இருந்து மீண்டும் அவர்களுடைய வியாபாரங்களை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். நன்றி. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை நாங்கள் நீண்ட நேரம் இன்றைய தினம் கலந்துரையாடலில் பேசியிருந்தோம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் இப்போது விடைபெற்றுக் கொள்கிற நேரம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.